ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். அரசு கிட்ட போயிட்டு பாண்டியன் சொல்லிட்டு இருக்காங்க, என்னுடைய அக்கா பையனுக்கோ உனக்கோ கல்யாணம் ஏற்பாடு பண்றதா இருக்கா, இதுல என்ன முடிவு நீ எடுத்திருக்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது கேட்டதுமே அரசி அமைதியாவே இருக்காங்க. உடனே அங்க எல்லாருமே பேசுறாங்க. ராஜில இருந்து மீனால இருந்து 2 பேரும் மாறி மாறி எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க மாமா, கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம் இல்லைன்னு சொல்லி பேசினதும் உடனே கோபப்படுறாங்க. அங்க கோபதே, இங்க பாருடி, உங்க பசங்களுக்கு நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் அதுல நாங்க தலையிட மாட்டோம், இது எங்களோட அன்பான பிரச்சனை, இதுலலாம் நீங்க இன்டர்ஃபியர் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்பட்டு பேசினாலும் இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. உடனே அரசி அப்பா நீங்க என்ன முடிவு எடுத்தாலுமே அந்த முடிவுக்கு நான் சப்போர்ட் பண்றேன்ப்பான்னு சொல்லிட்டு சொன்னதும் இதை கேட்டதுமே அங்க பாண்டியன் சந்தோஷப்படுறாங்க. வெள்ளிக்கிழமை பொண்ணு பார்க்க வர சொல்லியிருக்கோம், அவங்களும் வரேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னதும் ரொம்பவே சந்தோஷமா அங்கிருந்து பாண்டியன் கிளம்பி போயிடுறாங்க. அடுத்ததான் அரசி உட்கார்ந்து ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அங்க போறாங்க சுகன்யா போயிட்டு, எதுக்காக அரசி நீ இப்படிப்பட்ட முடிவு எடுத்த, இதனால எப்படிப்பட்ட பின்விளைவு வரும்ன்றத நீ நினைச்சு பார்த்தியா நல்லா சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே அரசி இங்க பாருங்க, நான் என்ன முடிவு எடுக்கிறதுனாலும் நான் என் குடும்பத்தோட முடிவை மட்டும்தான் நான் சப்போர்ட் பண்ணுவேனே தவிர வேற எதை பத்தியும் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து இருக்காங்க. உடனே ஏன்டி இப்படி எல்லாம் பேசுற, அப்ப நீ குமாருக்கு கொடுத்த நம்பிக்கைன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா அங்க மீனா வராங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க, நீங்க தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கீங்களா, எதுக்காக இப்படிப்பட்ட வேலையெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்பட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது கேட்டதும் இங்க பாரு அரசு, இனிமே இவங்க கிட்ட பேசாத, உள்ளவான்னு சொல்றேன்னு சொல்லி மீனா கோபமா கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே வருத்தத்துல சுகன்யா போயிட்டு சக்திவேல் கிட்ட பேசுறாங்க. சக்திவேல் கிட்ட கல்யாணம் ஏற்பாடெல்லாம் பண்றாங்கன்னு சொன்னதும் உடனே குமார் கோபப்படுறாங்க. அது எப்படி அரசிக்கு என்ன வீட்டை கல்யாணம் ஏற்பாடு பண்ணலாம், இது எதுவுமே என்னால் ஏற்றுக்கிற மாதிரி இல்லையேன்னெல்லாம் சொல்லிட்டு ரொம்பவே கோபமாலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கா. கரெக்டாக அங்கே சுகன்யா ஐடியா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை ராஜியோட அம்மா பார்த்துட்டு, என்ன தைரியம் இருந்தால் இப்படிப்பட்ட வேலையை நீ செய்வ, அங்கே இருக்கிறத இங்கேயும் இங்கே இருக்கிறத அங்கேயும் சொல்லி தெரிஞ்சுட்டு இருக்கிறது தான் உன்னுடைய வேலையா, சுகன்யா இந்த பழக்கத்தை இதோட நிறுத்திக்கும், இல்லைன்னா நடக்கிறதே வேற நல்லா சொல்லிட்டு கோபப்படுறாங்க. உடனே சுகன்யா அங்கிருந்து போறாங்க. சுகன்யாவோட சுயரூபத்தை பழனி தெரிஞ்சுப்பாங்களா இல்லையங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.